வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாம்பழம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மாம்பழங்கள் வடகிழக்கு இந்திய பகுதிகளில் இருந்து தோன்றியதாக அறியப்படுகின்றது. உலகம் முழுவதும் பல மாம்பழ வகைகள் சாகுபடி செய்யப்படுகின்றது. தமிழ் இலக்கியத்தில் முக்கணிகளில் ஒன்றான மாம்பழம் மிகவும் பிரசித்தி பெற்றது. மாம்பழத்தோட சிறப்பு என்னன்னா, அது 3 நாடுகளுக்கு தேசிய பழமாக உள்ளது. அது இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் பிலிப்பைன்ஸ். அது மட்டும் இல்லாமல் வங்கதேசத்தின் தேசிய மரமாகவும் மாம்பழம் உள்ளது. 9 மற்றும் 10ஆம் நூற்றாண்டில் அரபு மற்றும் பாரசீக வர்த்தகர்களால் ஆப்பிரிக்காவிற்கு மாம்பழங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. மற்ற பகுதிகளுக்கு அது மேலும் பரவியது. சுவையான மாம்பழங்களின் வரிசையில் முதலிடத்தில் இருப்பது அல்போன்சா ரக மாம்பழம். இது இந்தியாவை பூர்வீகமாக கொண்டது. தமிழ்நாட்டில் சேலத்தில் காணப்படும் மல்கோவா மாம்பழம் ஒரு மிகப்பெரிய மாம்பழ வகை. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான நியூஸ் எல்லாம் நீங்க கேட்கணும்னா நீங்க வாய்ஸ் ஆஃப் மிஸ்டர் ஜோசப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, உங்க அன்பான சப்போர்ட்டை கொடுங்க.